أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஈதனுடைய விடுப்புக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 22ஆம் வசனம் சூரா முல்க்ல நம்ம தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குர்ஆன் வசனங்களோட இன்ஷா அல்லாஹ் உள்ள போகணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن يمشي مكبا على وجهه يهدى أمن يمشي سويا على صراط مستقيم قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون قل هو الذي ذرأكم في الأرض وإليه تحشرون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل إنما العلم عند الله وإنما أنا نذير مبين فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தனது முகத்தின் மீது கவிழ்ந்தவனாக நடக்கின்றவன் நேர்வழி பெற்றவனா? அவன் தன் இலக்கை நோக்கி சென்று சேர முடியுமா? அல்லது நேரான பாதையில் சரியாக நடக்கின்றவனா? நபியே கூறுவீராக, அவன்தான் உங்களை உருவாக்கினான், இன்னும் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். நீங்கள் அவனுக்கு மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். நபியே கூறுவீராக, அவன்தான் உங்களை பூமியில் பல ஊர்களில் பல நாடுகளில் பரத்தினான். அவன் பக்கமே நீங்கள் மறுமையில் ஒன்று திரட்டப்படுவீர்கள். நபியே, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ்விடம் நாங்கள் எழுப்பப்படுவோம் இந்த வாக்குகள் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்ற இந்த வாக்கு எப்பொழுது நிகழும் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என அவர்கள் கூறுகின்றனர். நபியே கூறுவீராக, அது பற்றிய அறிவெல்லாம் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது. நான் எல்லாம் தெளிவான எச்சரிப்பாளர் தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போற வசனங்கள் 22ல இருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனங்கள் எதை பத்தி பார்த்தோம்? ஏதாவது ஒரே ஒரு வசனத்துல ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் இருந்தா ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அது எந்த இதுன்னு ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? நிலநடுக்கம், தமூர் சாஹிப் நில. ஓகே, அது இல்லாம இன்னொன்னு ஒரு இதை பத்தி பார்த்தோமே, 19வது வசனத்துல வரும் அது. பறவை. மாஷா அல்லாஹ், எக்ஸலன்ட். அப்படிங்கிறது பறவைகள். அந்த பறவைகள் அது பறக்காம தன்னுடைய இறகை மடக்கி தன் உடலோடு ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நொடிகளிலும் யார் அதை கீழே விழாமல் பாதுகாக்கிறா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 22 அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். அஃபமை யம்ஷி முகிப்பன். சரிங்களா? அஃபமை யம்ஷி முகிப்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தங்களுடைய முகத்தில் நடக்கிறார்களோ. என்னது, கையில தான் கால்ல நடக்கலாம், கையில கூட ஊண்டி நடக்கலாம், அது எப்படிங்க முகத்துல நடக்கிறது அப்படின்னு பார்த்து இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமான மனிதர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். சரிங்களா? முதல் விதமான மனிதன் அஃபமை யம்ஷி முகிப்பன்,
எம்ஷி அப்படிங்கிறது என்னன்னா நடக்கிறது. சரிங்களா? எம்ஷி என்பது நடக்கிறது. யார் ஒரு மனிதன் அவனுடைய தலை, அதாவது இப்ப முகத்துல நடக்கிறதுங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் சொல்லப்படுகிறது. என்ன? இப்போ முகத்தால ஒரு மனுஷன் தலை குனிஞ்சிட்டு நடக்கிறான். இப்போ ஒரு மனுஷன் நடக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த இதுல படத்திலே பாத்தீங்கன்னா 2 விதமான இது கொடுத்திருக்கு. ஒன்று வந்து 2 நபர்கள் வெள்ளை ஆடை உடுத்திட்டு நேரா நடக்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு இந்த பக்கம் இடது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு மனுஷன் வந்து நடந்துட்டே இருக்கிறப்ப தன்னுடைய தலைய இல்ல இந்த மாதிரி குனிஞ்சிட்டு தலைய மொத்தமா கவிழ்த்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மனுஷனால எதையாவது பார்க்க முடியுமா? இப்ப அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன கேட்கிறான்னா 2 விதமான மனிதர்களை குறிப்பிடுறாங்க. ஒண்ணு தன்னுடைய தலையை குனிந்தவனாக அல்லது முகத்தில் நடப்பவனாக இருக்கக்கூடியவன், அவன் நேர்வழி காட்டப்பட்டவனா, அல்லது நேரான பாதையில் தலை நிமிர்ந்தவர்களாக நடக்கக்கூடிய அவர்கள் நேர்வழி காட்டப்பட்டவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அல்லாஹ் கேட்கிறான். சரிங்களா? சோ அம்மை எம்ஷி முகிப்பன் அப்படின்னா அவங்க தலை குனிந்தவர்களாக அல்லது முகத்தில் நடப்பவர்களாக. இன்னொன்னு வந்து அம்மை எம்ஷி சவியன். சவியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேரான பாதை. சரிங்களா? முக்கிப்பன் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் நானு? தலை குனிந்தவங்களாக. சவியன் அப்படிங்கிறது நேராக. அல சிராத்தின் முஸ்தகீம். சிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரா ஃபாத்திஹால வரக்கூடியது நேரான பாதை அப்படின்னு வரும் நமக்கு. சிராத்தின் முஸ்தகீம். சரிங்களா? சோ யார் ஒருத்தவங்க நேராக நடக்கிறாங்களோ அவங்களா, அல்லது தலை குடிந்தவாறு நடக்கிறாங்களே முகத்தால் அவர்களா? அப்போ 2 விதமான எதிர்மறை உள்ள 2 நபர்களை பற்றி இங்கே பேசப்படுகிறது. எம்ஷி என்பது நடப்பது, முகிப்பன் அல வஜ்ஹிஹி இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குனிந்து இருக்கக்கூடியவங்க. சரி, இப்ப வாங்க. முகிப்பன் அல வஜ்ஹிஹி. வஜ்ஹ் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வஜ்ஹ் அப்படின்னா என்ன? வஜ்ஹ் வெரி குட், மாஷா அல்லாஹ். சோ முகிப்பன் அல வஜ்ஹிஹி அவர்களுடைய முகத்தில் அவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? முக்கிப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த வேர் சொல்லில் இருந்து வந்தது என்றால் கேஃப் ப ப கப்ப. சரிங்களா? முக்கிப் அப்படிங்கிறது கேஃப் ப ப கப்ப. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா இஸ் டு டர்ன் சம்திங் அப்சைட் டவுன். உன்னை தலைகீழா புரட்டுறதுன்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம நேரா கால்ல நிக்கிறோம், நம்மள தலைகீழா புரட்டணும்னா என்ன? நம்மளுடைய தலை கீழே வந்துடும். சரிங்களா? சோ முக்கிப் கப்ப அப்படிங்கிறது தலைகீழாக, அதாவது பாதத்தில் நடப்பதற்கு பதிலாக தலையில நம்ம நடக்கிறது. இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அதிகமா நிறைய பேர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஆடம்பரமா இல்லது ரொம்ப ஆதிக்கமா இருக்கக்கூடியவங்களை பார்த்து நட, தலைகீழா நடக்காத, ஏன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் பயன்படுத்த அது என்னன்னா நேராக நடக்காம ரொம்ப தலைகீழா ஆடிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்காது, பாத்துக்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எச்சரிக்கும் முகமாக, இல்லைங்களா? அப்பனா நம்ம அதுக்காக அவங்க தலைகீழா நடக்கிறதான்னு அர்த்தமா இல்ல. அவங்க வந்து ரொம்ப ஆணவத்துல அந்த மாதிரி ஆடக்கூடியதுனால அந்த வார்த்தை சொல்லப்படும். சரிங்களா? சோ அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சோ முகிப் கப்ப தலைகீழாக நடக்கிறது. சரிங்களா? சோ இப்ப இப்படிப்பட்ட நபர் வந்து அவர் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவரா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? இன்னொரு விதமான மனிதர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து யாரு? அஃபமை எம்ஷி சவியன். சவியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேராக. எம்ஷினா நடப்பது. யாரு ஒருவர், ஒரு நிமிஷம் சிஸ்டர், சோ யார் ஒருவர் நேரான பாதையில் நடக்கிறாங்களோ அவருடைய தலை நிமிர்ந்தவர்களாக, அவங்க தொடர்ச்சியாக நேரான பாதையில், அதுக்குதான் அலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான பாதை. சவி அப்படின்னா என்ன? சவி அப்படின்னா வந்து நேரான, தலை நிமிர்ந்தவர்களாக, சரியான, முன்னோக்கி அப்படிங்கறதா. சரிங்களா? சோ முக்கிப்பன் அப்படிங்கிறது தலைகீழாக, முக்கிப் கப்ப. அதே போல சவியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேராக. சரிங்களா?
இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 2 விதமான மனிதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்றான். எப்படி வாழ்றான்? ஓகே, இப்படிதான் வாழணும், நான் இப்படிதான் ஆஹ் என்ஜாய் பண்ணணும், நான் இப்படிதான் பண்ணணும், இல்ல இது எனக்கு ரொம்ப ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்குது, அதனால நான் பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு தான், நல்லபடியா சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்கு தான், எந்த ஒரு இது வந்தா என்ன, ஒரு வாழ்க்கை நல்லபடியா என்ன வேணா பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க யாரு? முகிப்பன். தன்னுடைய தலை கவிழ்ந்தவர்களாக தலையில் நடக்கக்கூடிய மனிதருக்கு இது ஒப்பிடப்படுகிறது. இன்னொன்னு சவியன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த பாதையில தான் போகணும், அல்லாஹ் இதைத்தான் எனக்கு கட்டளை. 12 நிமிஷம். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிடுங்க, கிளாஸ் கண்டினியூஸா டிஸ்டர்ப் ஆகுது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இதுதான் சரியான பாதை, இது அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும், இது நம்ம சரியான நம்மளுடைய நப்ச கட்டுப்படுத்தணும், நம்ம நேரான பாதையில போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒப்பிடப்படுகிறது. புரியுதா? இப்போ ஒருத்தவங்க யாரு? முகிப்பன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய மன இச்சைப்படி எப்படி வேணா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போலாம், யாரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தான் அந்த மாதிரி முகிப்பன். சரிங்களா? தலைகளாக நடக்கக்கூடியவங்க. இதே சவியன் பாத்தீங்க அப்படின்னா, தங்களுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி நமக்கு இங்க கிடைக்காது எல்லாமே மறுமேல கிடைக்குங்கிற அந்த எண்ணத்தோட வாழக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மக்கள் சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களிடையே வந்த பொழுது அவர்கள் யாரை பின்பற்றினாங்க? எதை பின்பற்றினாங்கன்னா, தங்களுடைய முன்னோர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றினாங்க. அப்படிதானே? அவங்களுடைய சிலை வழிபாடுகள் எதை நோக்கியதாக இருந்தது? அவங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கியது, நல்லவர்கள், சாலிகானவர்கள், அவர்களை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்களோ அதை அவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தாதவர்களாக, அல்லாஹ் அனுப்பியிருக்கக்கூடிய ஆதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை அவர்கள் பார்த்தார்களா? பார்க்கல. அப்போ எப்படி? அவங்களோட தலை குனிஞ்சிட்டே இருந்தாங்க. ஒரு மனுஷன் நடக்கிறான், தலையை நல்லா குனிஞ்சிட்டான் அப்படின்னா தன்னுடைய வலது பக்கம், இடது பக்கம், முன்னாடி பின்னாடி நடக்கிறது ஏதாவது தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? அதுதான் முகிப்ப, கப்ப, முகிப்பன். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட மனிதன் ஆதாரம், அல்லாஹ் அனுப்பிய ஆதாரத்தை அவன் பார்ப்பானா அப்படின்னா பார்க்க மாட்டான். அவன் நேர்வழிப்படுத்தப்பட்டவனா? இல்லை. ஏன்? தலை குனிஞ்சிருக்கான், தங்கிட்ட இருக்கக்கூடிய எதையுமே அவன் பார்க்கல. சரிங்களா? இந்த ஒரு காரணத்தினால அவன் என்ன பண்ணிருக்கானா, அல்லாஹ் அனுப்பியிருக்கக்கூடிய ஆதாரங்களை அவன் தவிர்க்கக்கூடியவனாக, தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? அப்போ அவன் என்ன பண்றான்? எல்லாரும் என்ன பண்றாங்களோ, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இப்போ இந்த 2 பேர்ல யாரு சிறந்தவங்க? எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதையும் பார்க்காமல் குனிந்திருக்கக்கூடியவனா, அல்லது தலையை நிமிர்த்தி எது சரியாக இருக்கிறது என்று சவியன், நேரான பாதையில் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவனா? யாரு சிஸ்டர்? முகிப்பனா சவியனா? இந்த இதுல நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னா சவியன் அப்படிங்கிறதா நம்ம இருக்கணும். சரிங்களா? இப்போ இதுல நரகவாசிகள் பின்னாடி வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்ப்போம். நரகவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இததான் கேட்டேன், நான் அப்போ இததான் கேட்டேன், இந்த வசனங்களை தான் நான் கேட்டேன். இப்ப இதை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை பார்த்து நடக்கிறோமா, குனிந்திருந்தாலும் நம்ம என்ன சொல்றாங்கிறது காதுல கேட்கும். அப்போ ஓ ஆமா ஆமா இதுதான் நான் அன்னைக்கு கேட்டேன், ஆனா நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தங்களுடைய செவி புலன்களையும் பார்வைகளையும் உள்ளத்தையும் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? ஆகிரத்தில் அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம். சோ நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும், அதற்கு பிறகு நம்மளுடைய அந்த விஷயங்களை நம்ம பார்த்து படிக்கணும், அதற்கு பிறகு அதை நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சரிங்களா? சோ இது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த மனிதனுடைய இந்த கண்டிஷன். எப்படின்னா, அவனுடைய உடல் ரீதியான ஒரு நிலையாகவும் அங்க இருக்கும்.
இப்ப நம்ம நல்லபடியா கேட்டு நல்லபடியா பார்த்து நல்லபடியா அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ரீதியாக நம்ம அங்கேயும் நல்லா இருப்போம். இல்ல நான் கேட்காம தலை குனிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா அதே போல தலைகீழா நடக்கக்கூடியவனாக தான் இருக்கும். இப்ப இது வந்து ஒரு ஹதீத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மறுமையில் மனிதர்கள் தங்களுடைய முகங்களால் வந்து அவங்க என்ன பண்ணப்படுவாங்க, சேகரிக்கப்படுவார்கள். இப்போ எப்படி அவங்க அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல எல்லாத்தையும் கூப்பிடுவான், மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் சேருவாங்க. ஆனா எப்படி முகத்துல வந்து அவங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, எவன் உங்களை பாதங்களால் நடக்க வைத்தானோ அவனால் உங்களை முகங்களால் நடக்க வைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். சாத்தியம் தானே, அல்லாவால் சாத்தியமானதுதான் எல்லாமே. சோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. இன்னைக்கு உங்களை கால்களால நிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா, அவனுக்கு வந்து வலிமை இருக்குதுன்னா நிச்சயமாக அவன் உங்களை முகங்களாலும் நிற்க வைக்க முடியும். இதுதான் மறுமை நாளினுடைய சம்பவமாக இருக்கிறது. சோ முகேப் அப்படின்னா தலைகீழாக. ஏன் அப்படின்னா அவர்கள் இவ்வாறுதான் துன்யாவில் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தவறான பாதைகள் மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக தலைகீழாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால் ஆகையால் அவர்கள் மறுமையிலும் இவ்வாறு தலைகீழாக அவர்களுடைய முகங்கள் அவங்க வந்து என்ன பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள்ல எந்த ஒரு ஆணவமும் கொள்ளாமல் தலைகீழாக பணம் பெருசா இருக்கு, எங்கிட்ட நிறைய பதவிகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் நம்ம என்ன பண்ணணும், தலைகீழா நடக்காம இன்ஷா அல்லாஹ் அல்லாவிற்கு பயந்தவர்களாக அனைத்தையும் பார்த்து உள்ளத்தால் ஏந்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரான பாதையில் நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ சற்று சிந்தித்து பாருங்கள், முகங்குப்புற நடந்து செல்பவன் மிகச் சரியான வழியை அடைபவனா அல்லது தலை நிமிர்ந்து ஒரு நேரான வழியில் நடந்து சென்று கொண்டிருப்பவனா? சோ அதுல நம்ம எந்த வகை அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, குல் ஹுவல்லதீ அன்ஷஅகும் வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதஹ் கலீலம் மா தஷ்குரூன். இப்போ இவர்களிடம் கூறும், அல்லாஹ் தான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான். ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அப்படிதானே? நமக்கு அல்லாஹ் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை உணர்றது. சோ கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. ஆனாலும் நாம் மிக குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். குல் ஹுவல்லதி கூறுவீராக, அவன் ஒருவனே, அன்ஷஅகும் யார் உங்களை படைத்தான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ அவன்தான் உங்களுக்கு கேட்கும் திறனை கொடுத்தான், அப்ஸர அதே போல பார்க்கும் திறனையும் கொடுத்தான், வல் அஃஇதா மேலும் இதயத்தையும் கொடுத்தான், கலீலம் மா தஷ்குரூன் ஆனாலும் மனிதர்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னா அல்லாஹ் தான். இப்ப நம்ம அம்மால வந்து இந்த நபா சூறால பார்த்தோம், அல்லாஹ் வந்து பூமியை கொடுத்தான், வானத்தை கொடுத்தான், ஜோடிகளாக மனிதர்களை படைத்தான், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நீரை கொடுத்தான், அதுக்கப்புறம் விளைச்சல்களை கொடுத்தான். இந்த மாதிரி நிறைய வர சூறாக்கள்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருந்தோம், அருட்கொடைகள். ஆனா நமக்கிட்டவே நம்ம கூடவே இருக்கக்கூடிய அருட்கொடைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து பார்வை இல்லாம இருக்கு, நிறைய பேருக்கு கேட்கறது காது கேட்காம இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய அருட்கொடை அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கெல்லாம் அது ஏற்கனவே நம்ம கூடவே இருக்கிறதுனால அது ரொம்ப பெரிய விஷயமா நமக்கு என்ன பண்றதுல தெரியுது இல்ல. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே இருந்தும் மிகவும் குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த திறன்களை, இந்த பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, இந்த சிந்திக்கக்கூடிய திறன்களை நம்ம என்ன பண்றோம் வச்சுக்கிட்டே உண்மை எதுங்கிறத பார்ப்பதற்கு தயாராக இல்ல. அதுதான் சுக்குர், அதுதான் நன்றி. இப்ப நன்றினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை எது சரி தவறு அப்படிங்கிறத பார்த்து கேட்டு உணரக்கூடிய திரையில இருக்கோமா இன்னைக்கு? நிறைய பேர் சொன்னா கூட அதை ஒத்துக்கிறது கிடையாது இல்லைங்களா? ஆனா அதுதான் நன்றி செலுத்தாம இருக்கிறது. சோ சுக்குர்
நன்றி செலுத்துவது என்பது என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பரிசுகளாக, நியமத்துக்களாக, அருட்கொடைகளாக இருக்கக்கூடியத நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும். அது அல்லாஹ்வினுடைய பாதையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு ஓகே இது உங்களுக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வார்த்தையால என்ன சொல்லுவோம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு அந்த உணவை வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே சாப்பிடாம அது கெட்டு போய் இல்லைன்னா அதை தூக்கி குப்பையில போட்டுரும். அப்போ அதை நம்ம வந்து வாயில கூட வச்சு என்ன பண்ணல, சுவைத்து கூட பார்க்கவில்லை. இது நன்றியுடைய தனமா? இப்ப யாரோ ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்த உணவை தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுறோம். அதை சாப்பிடல, ஐயோ அந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேணாம், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாமல் அது கெட்டு போயிருது, இல்லைன்னா அதை தூக்கி போட்டுரும். அப்போ அவங்களுக்கு நன்றி நம்ம வார்த்தையால சொன்னோமே, அது வந்து உண்மையான நன்றி உடைமையா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அந்த நன்றி செலுத்துதல் நமக்காக ஒருத்தவங்க செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் நம்ம சொல்றான். நமக்கு பார்க்கும் திறன், கேட்கும் திறன், உணரக்கூடிய எல்லா திறன்களையும் நமக்கு கொடுத்திருக்கான். நம்ம என்ன பண்றோம், சும்மா வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதை மாத்திரம் வார்த்தையால சொல்லுவது மட்டுமல்ல, அதையும் செய்யணும். ஆனா அது மாத்திரம் நன்றி கிடையாது. அவன் படைத்திருக்கக்கூடிய, கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை அவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பதுதான் சரியான நன்றி செலுத்தும் முறை, இல்லதானே? அப்ப நம்ம அதெல்லாம் பண்றோமா? நமக்கு வந்து இப்ப கேட்கக்கூடிய திறன் இருக்கு. எடுத்துக்காட்டாக அவனுடைய அந்த குர்ஆன் வசனங்களை நாம கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டாதான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். பார்த்து ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து இதயம் என்கின்ற ஒரு விஷயத்துல உள்வாங்குறோம். முதல்ல நன்றி செலுத்துறது எப்படி, அவன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தின்படி வாழ்ந்து காட்டுவது. இப்ப 4 பேர் நம்மளை சுத்தி பாக்குறாங்களா, ஓகே இவங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ் எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா அது குர்ஆன் படி. 2வது இந்த நடத்திருக்கக்கூடியபடி அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறோமா, நன்றி செலுத்துவது என்பது அதுதான். நான் கேட்டுட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் மாறிட்டேன், எனக்கு இது போதும், நான் சொர்க்கத்துக்கு போறானா, முடியுமா? முடியாது. நமக்கு என்று மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. சூரத் முல்க்ல வந்து ஆரம்பத்துல நம்ம பாக்குறப்ப ஒரு விஷயம் முக்கியமா சொல்லப்பட்டது. இந்த சூறால இருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வலியுறுத்துகிறான், எதை வலியுறுத்தினா சிஸ்டர், எதை பத்தி நம்ம படிக்கிறோம், எதை வலியுறுத்துறோம் நமக்கு சொல்லுங்க. மரணத்தையா? மரணத்தையும் வாழ்வையும். வாழ்வையும் மரணத்தையும் படைத்தது மரணத்தையும் அவனை வாழ்வையும். வந்து இல்ல சிறந்த அது ஓகே, அமல்கள் பட் செய்வதற்கு. ஆனா இந்த சூறால நம்ம தாவாவை பற்றி எக்ஸாக்ட்லி மாஷாஅல்லா குலாப் ஜான் சிஸ்டர், மாஷாஅல்லா எக்ஸலென்ட் பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. சோ தாவா செய்வது, புரியுதுங்களா? அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய விஷயங்கள்லாம் அவன் எப்படிப்பட்ட திறன் படைத்தவன்கிறத படிச்சுட்டு அல்லாஹ் யாருங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களை அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை கூறி அவர்களை தீனின் வழியா அழைப்பது. புரியுதுங்களா? அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. நம்மளை படைச்சிருக்கான், வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்குறான். இல்ல வந்து நம்மளுக்கு வந்து அஹ்சனல் அமல் செய்யறான். அந்த அஹ்சனல் அமல் என்பது எது, அல்லாஹ் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி மற்றவர்களை அழைப்பது, தாவா செய்வது. அதுதான் முக்கியமான குறிக்கோள். சோ நீங்க எதுக்காக உங்களை படைச்சிருக்கான்னா மெயினா இந்த பாயிண்ட் நம்ம தடவை சொல்லாதீங்க. நம்மளை வந்து நல்ல அமல்கள் செய்வதற்காக, நம்மளை சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்லாம உங்களோட பாயிண்ட் எதுவா இருக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார். இப்ப இந்த இதுல படிச்சோம், அவன் முழுக்க ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனிடமே இருக்கிறது. 7 வானங்களை படைச்சிருக்கான், நட்சத்திரத்தை படைச்சிருக்கான், அதுக்கப்புறம் பறவைகள் எப்படி பண்ணியிருக்கான், அப்புறம் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் கொடுத்திருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். இப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதானே மத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம தெரிஞ்சது பிறகு மற்றவர்களை இதன் பால், இந்த தீனின் பால் அழைப்பது என்பதுதான் இந்த சூறாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த என்ன சொல்றாங்க, சுக்ர் என்பது என்ன, சுக்ர் என்பது வாயால் மொழிவது மட்டும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்பது மட்டும் கிடையாது, அதுவும் உண்டு. ஆனாலும் அதன்படி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அவனுடைய பாதையில் நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் சரியான சுக்ர். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், நான் உனக்கு கேட்கிற திறன் கொடுத்திருக்கேன், பாக்குற திறன் கொடுத்திருக்கேன், உணர்ற திறன் கொடுத்திருக்கேன், ஆனா நீ என்ன பண்ற, ரொம்ப குறைவாகத்தான் சொல்ற, வெறும் தொழுகையிலையும் திக்ர்லையும் மாத்திரம் தான் சொல்ற. அப்படி இல்ல, அந்த பயன்படுத்த அந்த உறுப்புகளை போய் மற்றவங்களுக்கு சொல்லு, எடுத்து சொல்லு, அவங்களை அழை அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதே போல சிஸ்டர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டினியூஸா இன்னைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ரெக்கார்டிங்ல வந்து அப்புறம் எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது இன்ஷா அல்லாஹ்.
சோ புரிஞ்சுதா? அடுத்தவங்க சாப்பாடு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது நன்றிங்கிறது வார்த்தையால கிடையாது. அதை சுவைத்து நமக்காக அவர்கள் நேரம் செலவழித்து நமக்கு தயார் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை நாம் சுவைப்பதுதான் அதற்கான நன்றி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை வார்த்தைகளால் மட்டும் மொழிவது கிடையாது. அந்த உறுப்புகளை சரியான முறையில பயன்படுத்தணும். குர்ஆன் வசனம் கேளுங்க, குர்ஆன் வசனங்களை பார்த்து படியுங்க, அதே போல அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அதன்படி மக்களை அழையுங்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்தும் அதை மாற்றிக் கொள்ளுங்கள். அன்ஷஅகும் இன்ஷா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா படைக்கிறது, டு கிரியேட், டு காஸ் டு ரைஸ். சரிங்களா? சோ இது படைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அப்ப அல்லாஹ் வந்து நம்மளை எப்படி பண்ணல, குருடா படைக்கல, இதுதான் சரி இதுதான் தப்புன்னு தெரியாத அளவுக்கு அறிவில்லாதவர்களா படைக்கல. ஆனால் இதை அனைத்தையும் உணரக்கூடிய அளவிற்கான அறிவையும் ஆற்றலையும் கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் கொடுத்திருக்கான் இல்லைங்களா? அப்ப நம்ம அதை எப்படி உணர்ந்து நம்மளுடைய இதை மாத்தணும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கலீலம் மா தஷ்குரூன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, மா தஷ்குரூன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மா என்பது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவை கொடுத்துருக்கான் அல்லாஹ் சேர்த்து. எப்படின்னா ரொம்ப குறைவான நன்றி தான் நீங்க செலுத்துறீங்க. சோ இந்த இடத்துல கலீல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அளவு. இப்ப நம்ம எவ்வளவு அளவு வைக்கிறோம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இப்போ கலீல் அப்படிங்கிறது என்னன்னா நன்றி செலுத்துவதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். ஷுக்ர் அப்படிங்கறதான் கலீல். கலீல் என்பது குவான்டிட்டி, ஆங்கிலத்துல சொல்லணும்னா அளவு. சோ நம்ம ஷுக்ர் வந்து எந்த அளவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவா செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ ஷுக்ர் வந்து 3 வழிகள்ல நம்ம செய்யலாம். ஷுக்ர்னா என்ன? நன்றி. அந்த நன்றி வந்து எப்படி செய்யலாம்? 3 வழிகள்ல நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து பில் கல்ப். கல்புனா இதயத்துல நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்துவது. பில் லிசான், நாக்குல அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கப்புறம் பில் ஜவாரிஹ். பில் ஜவாரிஹ் ஃபர்ஸ்ட் என்னது? பில் கல்ப், பில் லிசான், பில் ஜவாரிஹ். பில் கல்ப். கல்ப் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை உணரக்கூடியது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வந்து கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உணர்றோம் பாத்தீங்களா? எனக்கு இப்படி ஒரு வாழ்வை கொடுத்திருக்கான், இப்படி ஒரு திறனை கொடுத்திருக்கான், இப்படி ஒரு வசதியை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதை மனதால உணரக்கூடியது ஒரு விதமான நன்றி, பில் கல்ப். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பில் லிசான், நம்ம நாவால நம்மளுடைய அந்த நன்றியை வெளிப்படுத்துவது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயால் என்னென்ன திக்ர் பண்ணுவோம்? அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு வாயால் மொழிவது. பில் ஜவாரிஹ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்மளுடைய உறுப்புகள். சோ இதுல வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு, நேரா நடக்கிறதுக்கு, எல்லாத்தையும் நமக்கு பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து மற்றவர்களை விடவும் மிகவும் சிறப்பானதாக நமக்கு கொடுத்திருக்கான் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விலங்குகளை விடவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு சிறப்பான ஒன்றை கொடுத்திருக்கான். சம், கேட்கக்கூடிய. இப்போ குர்ஆன் வந்து நமக்கிடையே வாசிக்கப்படும் பொழுது நம்ம அதை சரியான முறையில அந்த கேட்கக்கூடிய காதுகளை கொண்டு கவனிக்கிறோமா, அமைதியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஜின் எடுத்துக்கோங்க. ஜின் சூரத்துல் அஹ்காஃப்ல வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஜின்கள் குர்ஆன் வசனங்களை கேட்கும் பொழுது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணுது? அது அட்டென்ஷன் கொடுத்துச்சு. அது ரொம்ப கவனமாக கவனித்தது. இன்று நம் முன்னே யாரேனும் குர்ஆன் வசனங்களை ஓதினாலோ அல்லது குர்ஆன் வசனங்கள் வந்து ஏதோ ஆடியோலயோ ஏதோ ஒளிபரப்பப்பட்டாலோ நம்ம அமைதியா இருக்கிறோமா? அதை கவனிக்கிறோமா? அரபி தாங்க எனக்கு புரியல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அரபியாக இருந்தாலும் அதை நாம் கவனிக்கிறோமா? இல்ல அதுக்காக நான் அமைதியா இருக்கிறோமா? இல்ல மற்றவர்களை அமைதியா இருக்க சொல்றோமா? அப்படிங்கிறது தான் நன்றி. பில் ஜவாரிஹ் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கான நன்றி. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் கொடுத்தும் இப்படிப்பட்ட நன்றியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். ஆனா நம்ம அதை பண்றோமா அப்படின்னு கேட்டா அதை நமக்கு தான் கேள்வியா கேட்டுக்கணும். கேட்கக்கூடியது ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அபுஸ்வார். அதுக்கு அபுஸ்வார் அப்படிங்கிறது என்ன? பார்க்கக்கூடிய. எப்படி? பஸ்வார். பஸ்வார் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடியது கொடுத்திருக்கான். நம்ம வாசிக்கிறோமா? நம்ம கண்களை கொண்டு குர்ஆனை வாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை இந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்கிறோமா? நம்ம பார்த்திருக்கோம். என்னது? வானத்தை பாரு,
அதுல ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லி பாக்குறான். அதே மாதிரி பூமியை பாருங்க, அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய திறன் கண்ணுல தான் இருக்கு. இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுப்பை நம்ம அதற்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறோமா? நிறைய தடவை அல்லாஹ் சொல்றான், அவலம் யரவ் அஃபலம் யன்துரு அலம் தர. ஏன் இதெல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்றான்னா அதிகப்படியான தடவை சொல்றான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்க்க சொல்லுகிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, நீங்க அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காங்கிறத பாருங்க, உங்களுடைய கண்களை திறந்து பாருங்க, அதை நீங்க என்ன பண்ணுங்க, உணருங்க, அதை பார்த்து உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்துங்க, அதிலிருந்து நீங்கள் படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை பார்த்தாலுங்க வானம் பூமி மத்தியில ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு செடி பாக்குறோம், சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு செடி, அதுல நிறம் கலக்கலரா அதிகமான வண்ணங்கள் கொண்டதாக இருக்குது, ஒரு பார்ப்பதற்கே கண்ணுக்கு அவ்வளவு கவர்ச்சியாக இருக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பை படைச்சிருக்கான். நான் அன்னைக்கே சொன்னேன், சயின்ஸ் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல யூடியூப்ல அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா பாருங்க. நாடகத்தை உட்கார்ந்துட்டு பார்த்து அதுல மனசை அலைபாய விடுறதுக்கு இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் யூடியூப், எல்லாருமே போன் கையில இன்னைக்கு என்ன போன், ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்கீங்க. அதை கொண்டு பாருங்க. இந்த இயற்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகள் எப்படி படைச்சிருக்கான், பாலைவனங்கள்ல எப்படி இருக்கு, அதே போல கடல்களுக்குள்ள என்ன இருக்கு, வானங்கள்ல அந்த கோள்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த மனுஷங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கிறத பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவ்வளோ படைச்சிருக்கான். நம்ம இன்னும் குறுகிய வட்டத்துக்குள்ளே வீட்டுக்குள்ள காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு சாப்பிடுறோமா, ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, தூங்குறோமா, எந்திரிக்கிறோமா, சுத்தப்படுத்துறோமா, இதே ரொட்டீன்ல வராம வெளியில வாங்க, அந்த வட்டத்தை விட்டு இந்த கொடுத்திருக்கக்கூடிய பார்வை வேற எதுக்காவது பயன்படுத்துங்க. நல்ல முறையில அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பாருங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதை போன்று நன்றி செலுத்தக்கூடிய திறனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சும்மா எந்திரிச்சோடனே அந்த தொழுகக்கூடிய நேரத்தில் மட்டும் திக்ர் செய்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. விரிந்து பறந்தவர்களாக எங்க வெளியில போறீங்க, பஸ்ல போறீங்களா, ஆட்டோல போறீங்களா, கார்ல போறீங்களா, போறப்ப ஃப்ரீயா இருக்கப்ப பாருங்க, மக்கள்கள் பாருங்க, எவ்வளவு மக்கள்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டங்களோட போறாங்க, அதையெல்லாம் அல்லாஹ் பாக்குறான். யார்கிட்ட என்னென்னமோ பேசி, இது எல்லாமே அல்லாஹ் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். பக்கத்துல இருக்கக்கூடிய மனுஷன்ல மனசுல என்ன நினைக்கிறாங்கிறதே என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த அர்ஷின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரப் அனைத்து மக்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறதுங்கிறத அறியக்கூடியவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அப்படிதான் நீங்க ரெஃப்ளெக்ட் பண்ணணும், அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான படிப்பினையை எடுத்துக்கொண்டவர்களாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். போறப்ப எப்படி பார்க்க கூடாது, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு, நல்லா இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் எங்க வாங்கலாம், இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எங்க வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்பதை விட்டு அந்த பார்வை அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி யோசிக்கிறது, அவனை எப்படி புகழ்வது, அவனுடைய அருட்கொடை நினைச்சு எப்படி பிரமிப்பது அப்படிங்கிறது தான் இந்த உறுப்புகளுக்கான நன்றி. புரியுதுங்களா? சோ நன்றி என்பது பில் கல்ப பில் லிசான் பில் ஜவாரி. நம்ம கல்ப லிசான்ல கூட செஞ்சிரும், ஆனா ஜவாரி அப்படிங்கிறதுக்கான நன்றிய நம்ம செய்யறது தான் இங்க நமக்கு சொல்லி தரப்படுகிறது. சரிங்களா? அஃப் இத, அதே போல இதயம். இப்போ நம்ம இதயத்துல எந்த அளவுக்கு நம்ம அதிகமா என்ன பண்றோம், ஃபுஆத். இந்த இடத்துல கல்ப் அப்படிங்கிறதுக்கு பகரமாக ஃபுஆத் என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுஆத் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஃபுஆத் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஹார்ட், இதயம். அதாவது உணர்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஃபுஆத். கல்ப் அப்படின்னா நம்மளுடைய இதயம், உள்ளம். இந்த உள்ளத்துல இருந்துதான் நமக்கு தேவையான எல்லா விதமான உணர்வுகளும் வெளிப்படுகிறது. அழுகையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும். புரியுதுங்களா? அப்ப ஃபுஆத். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு ஒரு மனிதன் எவ்வாறு ஃபுஆத், அதாவது தன்னுடைய உணர்வுகளின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு அன்பு என்பது இருக்கணும். புரியுதுங்களா? இதயத்துல அன்பு என்பது இருக்கணும். இன்னொன்று பயம் இருக்க வேண்டும். இன்னொன்னு நம்பிக்கை இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் என்னது, உணர்வுகள். புரியுதுங்களா? பில் கல்ப். அப்ப அஃப் இதா என்பது என்ன, ஃபுஆத். அந்த அஃப் இதா என்பது இதயத்தில் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்க முடியும்? நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணணும், அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும், அதே போல அல்லாஹ் யாரையெல்லாம் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையும் விரும்பக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இந்த உணர்வுகளின்படி நாம் என்ன பண்ண இருந்துச்சு அப்படின்னா, இந்த கல்ப் இதயத்தின் மூலமாக, இந்த உறுப்பின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்,
அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். இப்போ மனுஷங்களை எடுத்துக்கங்க, ஹுஸ்னுத்வான் மனுஷங்களை. இப்ப இது அல்லாவை குறித்து நம்மளுடைய உணர்வுகள், இமோஷன்ஸ், இதெல்லாம் இப்படி இருந்தா அது அதுக்கான நன்றி. இப்ப மனுஷங்கிட்ட எப்படி நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருந்துக்கணும் அப்படின்னா, அவர்களை குறித்து நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம மனுஷங்களை பார்த்தாலே ஆமா இவங்ககிட்ட எல்லாம் பேசினா என்ன, ஐயோ இவங்க பயங்கரமா பேசுவாங்க அப்படிங்க இப்படின்னு நெகட்டிவா, அதாவது அவங்களை பத்தி தவறான எண்ணங்கள் கொள்ளாம மனிதர்களை குறித்து நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். சரிங்களா? சோ இது எப்ப நடக்கும்? இதெல்லாம் ஒரு ஆணினுடைய வசனங்கள் ஒரு மனிதனை ஆழமாக தாக்கி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதை குறித்து சும்மா அழமாட்டான். ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம படிக்கிறப்ப நம்ம அறியாமலே நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது இல்லைங்களா? அப்போ அந்த வருகிற கண்ணீர் என்பது என்னன்னா, நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்வுகளை அது தாக்கியதாக. கண்ணீர் மாத்திரம் வர்றது கிடையாது கண்ல இருந்து, நம்மளுடைய செயல்களிலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதுதான் நன்றி. இந்த விதமான நன்றிகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. சரிங்களா? இப்ப அல்லாஹ் கேட்கிற திறனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற திறனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல நமக்கு இதயம் அப்படிங்கிறதுல அந்த இதயத்தை வெறும் கல்பா சொல்லாம ஃபுஆத்னா உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அல்லாவை குறித்து உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், மனிதர்களை குறித்து உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும். புரியுதுங்களா? சோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை அடைந்துவிடும். புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனசுல இருக்கிறத கொண்டு பாக்குறோமா, பிரதிபலிக்கிறோமா, அலறோமா, இல்ல செய்யறோமா? இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை பாக்குறப்ப நான் எவ்வளவு விஷயம் செய்யாம இருக்கேன் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலீலம் மா தஷ்குரூன், கலீலம் மா தஷ்குரூன், நாம் செய்யக்கூடிய நன்றி என்பது மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நாம கட்டுப்படுறது கிடையாது. அப்படிலாம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிட வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதவர்களாகவே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக செய்வதில்லை. நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? திருப்திப்படுத்துவதற்காக தான் பல விஷயங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். உண்மையிலே நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? கலீலம் மிகவும் குறைவானதாகவே செய்கிறோம். இவ்வளவு விதமான திறன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இவை அனைத்தையும் நம்ம அல்லாஹ்வினுடைய பாதையில் எவ்வாறு செலவழிக்கிறோம்? கணவனுக்கு நான் சாப்பாடாக்கி போறது ஒரு விதமான நன்மைதான்ப்பா, பிள்ளைங்களை பாக்குறது ஒரு விதமான நன்மைதான்ப்பா, அதை தாண்டி வெளியில வாங்க அப்படிங்கிறதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். இதெல்லாம் ரொம்ப குறைவு அப்படிங்கறத சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதெல்லாம் மிகவும் குறைவானது. சோ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் உட்கார்ந்து லுஹர் அல்லது அஷர் தொழுகை முடிச்ச பிறகு உட்கார்ந்து இந்த 3 விஷயங்களை எழுதுங்க. பார்ப்பது, சரிங்களா, கேட்பது, உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. பார்க்கறதுல நான் என்னென்ன நன்மைகள் நான் செய்யறேன், குர்ஆனை தவிர, குர்ஆன் ஓதுவதை தவிர வேற என்னென்ன பார்ப்பது நான் நல்ல விஷயங்களை செய்யறேங்கிறது ஒண்ணு. 2வது கேட்கறதுல குர்ஆன் ஓதுவதை கேட்பதை தவிர வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யறேங்கிறத எழுதுங்க. 3 கோடா போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டுட்டு எழுதுங்க. அதே போல உணர்வுகள்ல நான் சொன்ன மாதிரி அன்பு, பயம், நம்பிக்கை, இது அல்லாவுக்காக. இதேல மனுஷங்க கிட்ட நீங்க என்னென்ன மாதிரி நடந்துக்கிறீங்கிற உணர்வுகளை எழுதுங்க. எழுதிட்டு இது உங்களுக்குள்ள ஹோம்ஒர்க். எழுதிட்டு இதுல நான் எதை மாத்திக்கிடணும், இல்ல நான் செய்யறது போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க கூடாது. ஏன்னா அல்லாவே சொல்றான், கலீலம் மா தஷ்குரூன், நீங்க மிகவும் குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க. அல்லாஹ் பொதுவாக அனைத்து மக்களையும் சொல்லிட்டான். எல்லாருமே இதுல உள்ளடங்குவோம் இல்லைங்களா? அப்போ இதை குறித்து இதை எழுதி இன்னும் என்னென்ன வகையில செய்யலாம், அல்லாஹ் எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கான். வானத்தை பாரு, ஓட்டைகள் இருக்கா, குறைகள் இருக்கா, அதே போல பூமியை பாரு, பூமியை எப்படி படைச்சிருக்கேன், அது எல்லாமே உனக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். இது மாத்திரம் 2 தானா? சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களை பாருங்க. நான் இப்ப கூட சொன்னேன், ஒரு மலரை பாக்குறீங்களா, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா பாக்குறீங்களா, இல்ல கூட்டமாக மக்கள் நடந்து போறதை பாக்குறீங்களா, அவங்க எப்படி யோசிப்பாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க குர்ஆன் வசனங்களை படிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அதை கொண்டு நீங்க சிந்திச்சு என்ன இன்னும் நீங்க அதிகப்படியாக நன்றி செலுத்துவதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோம்ஒர்க் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எழுதுங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா
சுக்கர் நன்றி செலுத்துவது என்பது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்த பாக்குறோம், பார்த்துட்டு உடனே ஆஹா ஓஹோன்னு ஒரு தடவை சொல்லிட்டு போறது கிடையாது. இட் இஸ் சேலஞ்சிங். அது எப்பொழுதுமே நமக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுலதான் நமக்கு டெஸ்டே வைக்கிறான். ஈஸியா போய் எழுதிட்டோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஈஸியா கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு கிடையாது. பணமாக இருந்தாலும் சரி, அது பதவியாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் ஈஸியா கிடைக்கிறது, எந்த ஒரு கஷ்டமும் படாமல் கிடைக்கக்கூடியவற்றிற்கு மதிப்பு என்பது கிடையாது. அப்போ சொர்க்கம் என்பது மதிப்பு இழந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல, மிகவும் உயர்ந்த ஒரு மதிப்புடையது. அதை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்ப சுக்குர் பண்ணணும். சுக்குர் நீ கம்மியா தான் பண்ற, அந்த சுக்குர் எப்படி நிறைய பண்ணணுங்கிறது யோசி. அது பண்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். அதையும் எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண நம்ம வருவோம். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா இரவுகளிலும் எழுந்து தொழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கி போயிரும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அபுபன் சுக்குர், அதாவது நன்றி செலுத்துவது என்பது மிகவும் இலகுவான விஷயம் கிடையாது, மிகவும் கடினமானது. இப்ப இந்த கடினத்தை தாங்கி கொண்டால் அந்த சேலஞ்சை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, சவால் விட்டு வாங்க, மறுமையில நான் ஜெயிக்கணுங்கிற சவாலோட உந்துதலோட ஒருவருக்கு ஒருவர் உந்தக்கூடியவர்களாக இருங்க. இந்த விஷயம் இல்ல, வேற ஏதாவது விஷயத்துல இப்போ உங்களால முடியலையா, அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுள் என்னையும் ஒருவனாக ஆக்கி வை அப்படிங்கிற துவாவை பண்ணுங்க. சோ இது எல்லாத்தையுமே அல்லாஹ்வினுடைய உதவியோட, நம்பிக்கையோட, பயத்தோட நம்ம என்ன பண்ணணும், மீண்டு வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ அல்லாஹ்விடம் அதற்கான உதவியும் கோரியவர்களாக நம்ம இருக்கணும். குல் ஹுவல்லதி ذرأكم ஃபில் அர்தி வ இலைஹி துஹ்ஷரூன். இவர்களிடம் கூறும், அல்லாஹ்தான் உங்களை பூமியில் பரவச் செய்தான், அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள். சோ இதுக்கு குல் ஹுவல்லதி, அவன் ஒருவனே, ذرأكم, அவன்தான் உங்களை பல்கி பெருக செய்து உங்களை இந்த பூமியில் பரவச் செய்தான். ذرأ என்பது என்னன்னா உருவாக்கி அதை அப்படியே பரவ செய்யணும். அல்லாஹ் என்ன பண்றான், அதை படைத்து அப்படியே பூமியில எல்லா இடங்கள்லயும். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பிரமிப்படைவேன், யோசிக்கிற திறன்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் எங்க ஊர்ல இருந்து நான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊருக்கும் இருக்கக்கூடிய கலாச்சார வேறுபாடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. முஸ்லிம் கம்யூனிட்டி தான், ஆனாலும் அவங்களுடைய கலாச்சார முறைகள் வேறு, இங்க கலாச்சார முறைகள் வேறு. அப்போ இதை நான் பிரமிப்பா பார்ப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நாம் மதிக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரை, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக இஸ்லாத்தை தாண்டி போச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. அப்போ அதெல்லாம் நான் பாக்குறப்ப பிரமிப்படைவேன். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்க. அல்லாஹ் மனித இனத்தை படைத்து அவர்களை இந்த பூமியில் பல்கி பெருக செய்தான். ஊரா, கோத்திரம் கோத்திரமாக. இன்னைக்கு நார்த் எடுத்துக்கங்க, அவங்களுடைய மொழிகள், அவங்களுடைய ஆடை முறைகள், உணவு முறைகள், இதெல்லாமே கம்ப்ளீட்டா முழுவதுமாக வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிடுங்க, அங்க ஒரு விதமான கலாச்சாரம், இப்படிதான் இருக்கணும், இந்த உணவு முறைகள் தான். ஊருக்கு ஊரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உணவு ஸ்பெஷல். டக்குன்னு பாக்குறப்ப காயல்பட்டினத்துல இருக்கக்கூடிய உணவுல இதுல சிறப்பு டிஃப்ரெண்டா இருக்கும். தமிழ்நாட்டுல இங்க அதே தமிழ்நாட்டுக்குள்ளேயே காரைக்குடி, காரைக்கால், தஞ்சாவூர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பாக்குறப்ப பிரமிப்பா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, மனிதர்களை கோத்திரங்களாக நிறைய படைச்சு அவன் அப்படியே என்ன பண்ணான், அப்படியே அங்கங்க என்ன பண்ணினான், பரப்பினான். ஃபில் அர்தி, இந்த பூமியில், இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் இதே போன்ற மனிதர்களை படைத்து அவர்களை என்ன பண்ணனா, பரப்பினான். வ இலைஹி துஹ்ஷரூன், அவனிடமே நாம் அனைவரும் மீண்டும் திரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவளை எல்லாத்தையும் பரப்பிட்டான், எல்லாத்தையும் தூக்கி இப்படி எல்லாத்தையும் அங்கங்க படைச்சு அந்தந்த ஊர்ல இப்படி போட்டுட்டான். திருப்பியும் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ண, ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருப்பான். இந்த மனித இனத்தை முழுவதுமாக என்ன பண்ணுவான், ஹிசாப், நாம் செய்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைச்சு விட்டுட்டான். நீ இதெல்லாம் செய்யி, இதான் வசனங்கள், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் நன்றி செலுத்தணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டான். ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மள வாழ்க்கையில விட்டுட்டான். விட்டதுக்கு பிறகு திரும்பவும் மஹ்ஷர் என்கின்ற அந்த மைதானத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருப்பான். எதற்காக, நாம் என்ன செயல்கள் செய்திருக்கிறோம் என்கின்ற கணக்கை வாங்குவதற்காக, ஜஸா, மேலும் அதற்கான தீர்ப்பை வழங்குவதற்காக நம்மை திரும்பவும் அவன் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் நாம் அனைவரும் அவனுடைய முல்கில், அவனுடைய ஆட்சியில் இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். சோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.
அடுத்து وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. மேலும் மறுமை நாளை பற்றி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்கு எப்பொழுது வரும் என்று கேட்கின்றனர். இதுதானே பண்ணாங்க மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அதிகமாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நீங்க மறுமை வரும்னு சொன்னீங்களே, அந்த மறுமை எப்போ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நகைப்பான கேள்வி. நப அம்ம யதஸாஅலூன் அனின் நபஇல் அதீம். என்ன கேட்டாங்க அவங்க? என்ன கேட்டாங்க சிஸ்டர்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மறுமை எப்போது வரும் கேட்டாங்க. மாஷா அல்லாஹ். மறுமை எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த இதை நகைப்பா கேட்டாங்க இல்லைங்களா? அதே கேள்விதான் திருப்பி இங்க சொல்றாங்க. நீங்க உண்மையாளராக இருந்தால் யாரை கேட்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. சரி, நீங்க உண்மையாளரா இருந்தீங்கன்னா அந்த நாள் எப்போ வரும்? நீங்க சொன்னீங்களே அந்த வாக்கு, அந்த மறுமை நாள் ஒண்ணு வரும், இந்த மனிதர்கள் எல்லாம் உயிர் திரட்டப்படுவார்கள் சொன்னீங்களே, அது எப்போ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வயகூலூன் அவர்கள் கேட்டாங்க மத ஹாதல் வஅது அவர்களிடம் இந்த சத்தியம், அதாவது ஹஷ்ர் அந்த மறுமை நாள் என்பது இன் குன்தும் ஸாதிகீன் நீங்க உண்மையிலே உண்மையாளராக இருந்தீங்கன்னா அந்த மறுமை நாள் என்பது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இந்த ஹிசாப் இவங்க செய்யக்கூடிய இந்த அமல்கள் எல்லாம் வந்து குறிப்பிடப்படும் பொழுது அவங்க அந்த கேள்வி வந்து கேட்பாங்க, எப்போ வரும், இது உண்மையிலே தானா, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. மத ஹாதல் வஅது அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது அவர்களுக்கு தேவையே இல்லாத ஒரு கேள்வி. நம்மளை படைச்சிருக்கிறது நீ என்ன செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சுட்டு போயிட்டே இரு, அது வர வேண்டிய நேரத்துல அது ஆட்டோமேட்டிக்கா வரும், அதை நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரியாமல் அவர்கள் இந்த கேள்வியுடன் வந்தார்கள். குன்தும் ஸாதிகீன் இது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிகவும் ஒரு அறிவு கெட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இது தேவையில்லாத அவங்க கேட்கக்கூடிய கேள்வியாக அது இருந்தது. குல் இன்னமா அல் இல்மு இன்தல்லாஹி வ இன்னமா அன நஸீரும் முபீன். நீர் கூறும் இதனை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது, நானோ தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொல்றான், நபியை நீர் கூறுவீராக. அவங்க கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நீ பதில் சொல்லு. இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் நிச்சயமாக இந்த ஞானம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேட்போம், எப்ப மறுமை வரும், இன்னைக்கு நிறைய இது நடக்குது, நிறைய அடையாளங்கள்லாம் நடக்குது, அநேகமா வந்துரும், நம்ம அப்படியே ஆர்வமா இருப்போம், நன்மை செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டோம், எப்ப வருகிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் இல்லைங்களா? சோ அது நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா அது அந்த ஞானம் என்பது அல்லாஹ்விடம் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் நிச்சயமாக இந்த ஞானம், எந்த ஞானம், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்கின்ற ஞானம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. சரிங்களா? அப்போ வ இன்னம அன நஸீரும் முபீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை என்ன? அவங்க நிச்சயமாக மனிதர்களை தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக மட்டுமே இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன். நம்ம மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு எடுத்து சொல்லுவோம், இல்லைங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் பித்ஆங்க அப்படின்னா அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம உடனே என்ன செய்வோம், சே இவ்வளவு சொல்றேன் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கோவமா வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை சொல்றப்ப போய் கோவப்பட்டு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அவங்க நேர்வழி வரலன்னு சொல்லிட்டு நமக்கு ஆதங்கமா இருக்கும். நம்ம தெரிஞ்சுதானே சொல்றோம், இந்த மக்கள் பாரு. இப்ப நிறைய பேர் இந்த வீடியோவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சு விட்டுட்டு இதை கேளுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கோவப்படக்கூடாது. இந்த வசனம் தான் நமக்கு படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராகத்தான் அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் அவங்களோட வேலை. அந்த மனுஷன் நல்லபடியா வரணுமா, இந்த வீடியோ கேட்கணுமா, குர்ஆன் ஓதணுமா, நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கணுமா அப்படிங்கிறது அல்லாஹ் தான் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தெளிவான எச்சரிக்கை செய்பவன் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனானப்பட்ட நபிக்கே அல்லாஹ் இந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் அப்படி டென்ஷன் ஆகணும், நம்ம ஏன் கத்தணும், நம்ம ஏன் கோவப்படணும்? சொல்லிட்டீங்களா, அமைதியான முறையில் அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில விதத்துல அமைதியா எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா, அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலையே எடுத்து சொல்றது மாத்திரம்தான், அவங்களை எச்சரிக்கை செய்யறது மாத்திரம்தான்.
மாறுறது மாறாதது யாரோட கையில இருக்கு? சோ இந்த வசனத்தை உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ, ஆதங்கம் வருதோ, கேட்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டம் வருதோ, நீங்க இந்த வசனத்தை வாசிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹி வ இன்னமா அன நதீரும் முபீன் வ இன்னமா அன நதீரும் முபீன். அவர்களுடைய வேலை எச்சரிக்கை செய்வது மட்டும்தான். சரிங்களா? இந்த வசனத்தை வச்சுக்கிடுங்க. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யாரையும் என்ன பண்ணது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சொல்லக்கூடியதை மாத்திரம் நல்ல முறையில சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அதுக்கான எல்லா டேக் ஓவரையும் அவன் பார்த்துக்கும். சரிங்களா? சோ இது நம்முடைய வேலை கிடையாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாத கேள்விகள் கேட்க வேண்டும். இன்னமா அன நதீரும் முபீன். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தெளிவாக எச்சரிக்கை செய்பவராக மட்டுமே அவங்களோட வேலையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்க அன்சின் கைப் மறைவானவற்றின் மீது இருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதா? இருக்கா சிஸ்டர்? இருக்கா இல்லையா? இல்ல சிஸ்டர். இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், ஒரு நபி. இப்படி இருந்தும் மறைவானவற்றின், இங்க மறைவான விஷயம் சொல்லி எது குறிப்பிடப்பட்டிருக்கு சிஸ்டர் முன்னாடி வசனத்துல? மறுமை. மாஷா. அப்ப அவங்ககிட்ட வந்து மக்கள் கேக்குறப்ப, இந்த மக்கத்து முஷ்ரிக்கின் கேக்குறப்ப சொல்லிருக்கலாம்ல, இது இந்த இத்தனாவது வருஷத்துல வரும், இந்த தேதியில என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாது, அல்லாஹ் கிட்ட மாத்திரம்தான் இந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், மறைவானவற்றின் மீது இருக்கக்கூடிய ஞானம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கூட கிடையாது. அது ஏன் நம்ம போட்டு டென்ஷன் எடுத்துக்கிறணும்? இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கிடையாது. சொல்லிட்டியா, முடிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வோட கையில தான் இருக்குது. இன்னமல் இல்மு இந்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன். அல்லாஹ்விடம் மட்டுமே இவற்றிற்கான ஞானம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய, தாவா செய்யக்கூடிய இந்த வேலை மாத்திரம் தான் நம்ம வேலை. மாறணுமா, மாறக்கூடாதா, நல்லபடியா வரணுமாங்கிறது அல்லாஹ்வோட கையில இருக்கு. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைத்து மனிதர்களும் மற்றவர்களுக்கு இந்த தீனை எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும், அதற்கு முன் அல்லாஹ்வை பற்றின எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கக்கூடிய சிறப்பானவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.